சரணடைந்தார் தேசபந்து தென்னக்கோன். ரக்பி விளையாடிய நாட்களில் நாமல் விட்ட தவறு, அபராதம் செலுத்தும் அரசாங்கம். இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி. ஸ்ரீலங்கன் விமானத்தில் விமான பயணத்துக்கு இடையூறு விளைவித்த இளைஞர்கள். இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய சமூக வலைதளம். ட்ரம்பின் முடிவுகளால் இலங்கையின் ஏற்றுமதிக்கு பாதிப்பு. 9 மாதங்களின் பின் பூமியில் கால் பதித்துள்ள சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர். கனடாவில் காலணி விற்க சென்றவருக்கு நேர்ந்த கொடூரம், 3 கைது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்து காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று நீதிமன்றில் சரணடைந்துள்ளார். காவல்துறை மாதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான கோகந்தரவில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்த சில சந்தேகத்திற்குரிய பொருட்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 2024ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையின் பொருளாதாரம் 5% ஒட்டுமொத்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட பேரியல் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மத்தியில் இந்த வலுவான மாற்றம் பதிவாகி வருவதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் 4வது காலாண்டுக்கான தேசிய உற்பத்தி மதிப்பீடுகளை சமர்ப்பிக்கும் போது அந்த திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு உலக ரக்பி சம்மேளனம் விதித்து பெரிய அபராதத்தை இலங்கை இன்னும் செலுத்தி வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச ரக்பி விளையாடிய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக உலக ரக்பி சம்மேளனம் அவருக்கு அபராதம் விதித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2014ஆம் ஆண்டு ஒரு ரக்பி போட்டியின் போது பிஜி வீரர்கள் விளையாட்டு விதிமுறைகளை மீறி போட்டியில் கலந்து கொண்டனர். இதனால் அவர்கள் ஆண்டுக்கு 50,000 ஸ்டெர்லிங் பவுண்டுகள், ஏறத்தாழ 20 கோடி இலங்கை ரூபாய்கள் அபராதம் செலுத்தி வருவதாக சுனில்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கன் விமானத்தில் பயணத்துக்கு இடையூறு விளைவித்த 3 இளைஞர்கள் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விமானத்தில் அதில் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு 3 இளம் பாகிஸ்தான் சுற்றுலா பயணிகளே இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு விடுதலை செய்ய கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று உத்தரவிட்டார். பிரதிவாதிகள் மீது எந்த குற்ற பின்னணியும் இல்லை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த மூவரும் சுற்றுலா பயணிகளாக இலங்கை வந்த பின்னர் பாங்காக்கு திரும்பும் போது அவர்கள் மூவருக்கும் இடையே ஏற்பட்ட திடீர் வார்த்தை பரிமாற்றத்தால் ஏற்பட்ட விமான போக்குவரத்து இடையூறுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்ட நிலையில் அவர்களை விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இலங்கையில் புதிய சமூக வலைதளம் ஒன்றை அறிமுகம் செய்யும் முயற்சியில் அரசாங்கம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுகா திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த சமூக வலைதள செயலியை அறிமுகம் செய்ய உள்ளதாக தனுகா திசாநாயக்க கூறினார். அதற்கான ஆயத்தங்கள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கருத்துக்களை முன்வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வர்த்தக கொள்கையின் எதிர்மறை தாக்கங்கள் இலங்கையின் ஏற்றுமதி துறையில் ஏற்படலாம் என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்கை ஆடை தொழில், ரப்பர், தென்னை மற்றும் பிளாஸ்டிக் ஆகிய ஏற்றுமதி துறைகளில் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தீர்வைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் புதிய கொள்கையின் எதிர்மறை தாக்கங்களை குறைப்பதற்காக இலங்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதுவர் அமெரிக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அமெரிக்காவுடன் நல்ல இருதரப்பு உறவுகளை பேணுவதற்கும் வர்த்தக உறவுகளை தொடர்ந்தும் வலுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கிறது என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 9 மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ், புச்வில்மோர் உள்ளிட்ட 4 பயணித்த விண்கலம் பத்திரமாக தரையிறங்கியுள்ளது. 17 மணி நேர பயணத்துக்கு பிறகு புளோரிடாவில் உள்ள கடற்கரையில் அவர்களது விண்கலம் தரையிறங்கியது. தரையிறங்கும் டிராகன் விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்களை மீட்க தயார் நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் குழு அவர்களை மீட்டுள்ளனர்.
தற்போது அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கனடா ஒன்டாரியோவில் ஆன்லைன் காலணி விற்பனையாளரை தாக்கி கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். உயர்தர காலணிகளை விற்றுக் கொண்டிருந்த குறித்த கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட விற்பனையாளர் வாகன நிறுத்துமிடத்தில் தனது வாடிக்கையாளர் ஒருவரை சந்தித்துள்ளார். இதன் பின்னர் வாடிக்கையாளருக்கு அவர் தனது விற்பனை பொருட்களை காட்டியுள்ளார். இதனை அடுத்து பொருட்களை வாங்க வந்தவர் உட்பட 4 சந்தேக நபர்கள் அவரை தாக்கி நகைகள், பணப்பை மற்றும் 3 ஜோடி காலணிகளை திருடி சென்றுள்ளனர். இதன்போது ஒரு சந்தேக நபர் தனது கையில் கத்தி ஒன்றையும் வைத்திருந்ததாக விற்பனையாளர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து போலீசார் தாக்குதல் நடத்திய 3 பேரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்னும் ஒரு சந்தேக நபரை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.